மார்னிங் சாம்பியன் திஸ் ப்ரொஃபஸர் ஆஸ்வன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து சக்தி இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு சென்டர் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்ல போறாரு. கான்செப்ட் பேர் என்ன? ஏரியா மூமெண்ட் தியரம் மோர் மெத்தட். ஏரியா மூமெண்ட் தியரம் இல்ல மோர் மெத்தட் ஒன்று இருக்கு. அது எதுக்குன்னா இந்த மெத்தட் வந்து எதுக்குன்னா the method suitable for cantilever and simple. so cantilever beam ஒத்து போவோம், simple support ஒத்து போவோம். ஆனா அது symmetrical loading இருக்கணும்ன்றாங்க. அப்புறம் beam fixed at both ends, that is to those beams for which the area of center of gravity and bending moment diagram can be found be easily. so fixed beamக்கும் பண்ணலாம். ஆனா center of gravity bending moment diagram வந்து ஈஸியா வரைய முடியும்ன்றாங்க. அடுத்து this means this method is not suitable for triangular loading so triangle loading சொல்லக்கூடிய triangle load வந்து symmetrical இருக்காது and irregular loading. irregular loadingக்கு symmetrical இருக்காதுன்னு சொல்றாங்க. This can also be used for non-prismatic bars. So non-prismatic bar யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்போ அந்த ஏரியா மூமெண்ட் தியரத்தை வந்து கேன்டிலிவர் பீம் இல்ல சிம்பிள் சப்போர்ட் பீம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிமெட்ரிக் லோடிங் தான் இருக்கணும்ன்றாங்க. ஃபிக்ஸ்ட் பீமுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து அங்க வந்து ஏரியா ஆஃப் சென்டர் ஃபார் விச் தி ஏரியா ஆஃப் சென்டர் கிராவிட்டி அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கணும். எதுக்கு சூட்டபிள் ஆகும்னா ட்ரையாங்கிள் லோடிங்க்கும் irregular லோடிங்க்கும் சூட் ஆகும்னு சொல்றாங்க. நான் பிரிஸ்மெட்டிக் பார்க்கும் சொல்லலாம். நான் பிரிஸ்மெட்டிக் பார்னா வந்து பார் வித் நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் தான் நான் பிரிஸ்மெட்டிக் பார். யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் வந்து பிரிஸ்மெட்டிக் பார். அப்புறம் this method is suitable for cantilever. கேன்டிலிவர் சூட் ஆகும்ன்றாங்க. ஏன் அப்படின்னா ஸ்லோப் அட் தி ஃபிக்ஸ்ட் எண்ட் இஸ் 0. அடுத்தது simply supported beam. சிம்பிளி சப்போர்ட்டருக்கு யூஸ் பண்றாங்க. The beam fixed at both ends, slope at each end is 0. ஸோ அதுக்கும் யூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஏரியா மூமெண்ட் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் டிஃபரன்ஸ் இன் ஸ்லோப் பிட்வீன் எனி டூ செக்ஷன். ஸோ வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட இதில் ரெண்டு செக்ஷனுக்கு இடைப்பட்ட இது டிஃபரன்ஸ் இன் ஸ்லோப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு பெண்டிங் ஆஃப் த பீம் அப்படின்னா ஸ்டேட் தட் ஏரியா ஆஃப் எம் பை இ டயக்ராம் பிட்வீன் டூ செக்ஷன் ஆஃப் பீம் சொல்றாங்க. அது வந்து ஏரியா ஆஃப் எம் பை இஐ டயக்ராம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஏரியா மூமெண்ட் தியரத்தில் இது. ஸோ இதில் நம்ம ப்ராப்ளம் போடும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம். Thank you, champions.